ஒரு டம்ளர் சம்பா ரவை வச்சு ஹெல்த்தியான டிஃபன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. ஒரு டம்ளர் சம்பா ரவையை நல்லா வறுத்துக்கிடலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்தோம், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுக்கிடுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. வறுத்த ரவையை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிடலாம். இந்த சுடுதண்ணியில் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். போட்டிருந்த ரவையை நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. இந்த சுடுதண்ணியில் ரவை வெந்துடும். இனி தாளிக்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுங்க. கடுகு போட்டுக்கிடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுங்க. கடலைப்பருப்பு வதங்கிருச்சு. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடுங்க. 3 வரமிளகாய் போட்டுக்கிடுங்க. வாசத்துக்கு கொஞ்சம் புதினால இல்லை மல்லியில் ஏதாவது சேர்த்துக்கிடலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம சுடுதண்ணியில் போட்ட ரவையை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துக்கிடுங்க. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். 5 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே சாப்பிட்டுக்கிடலாம். லைட்டாக ஊறுகாய் இல்லைன்னா சர்க்கரை தொட்டு சாப்பிட்டுக்கிடுங்க. டேஸ்டான ஹெல்த்தியான சம்பா ரவை உப்புமா சூப்பராக பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.